வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. நாடாளுமன்ற கலைப்பு குறித்து எந்த அறிகுறியும் இல்லை, தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயார். சிவகுமார் தகவல். நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்றங்கள் எப்போது கலைக்கப்படும் என்பது குறித்து பல்வேறு யூகங்கள் நிலவி வரும் நிலையில் தற்போதைக்கு நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படும் என்ற எவ்வித தெளிவான அறிகுறியும் இல்லை என பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் கூறினார். நாடாளுமன்றம் நாளை கலைக்கப்படுமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் பரவலாக எழுந்து வருவதாக குறிப்பிட்டார். தாம் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளிலும் மக்களுடனான சந்திப்புகளிலும் இதுகுறித்த கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுவதாகவும் கூறினார். பிரதமரின் ஆன்மீக கருத்துக்களையும் தற்போதைய அரசியல் நிலவரங்களையும் கருத்தில் கொள்ளும்போது நாடாளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படும் சூழ்நிலை காணப்படவில்லை என்று அவர் தமது அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஜோஹர் மாநிலமும் நெகிரி சிம்லான் மாநிலம் சட்டமன்றமும் கலைச்ச பிறகு இன்றைக்கி எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது நாடாளுமன்றம் எப்போ கலைக்கப்படும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி தான் நாங்கள் போகிற இடத்துலலாம் இந்த கேள்வியை பொதுமக்கள் எழுப்புகிறாங்க. நாடாளுமன்றம் மிக விரைவில் கலைக்கப்படுமா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அரசியலில் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அந்த டொமினோ எஃபெக்ட், இந்த 2 மாநிலமும் கலைக்க பிறகு அடுத்தது மலாக்கா மாநிலமும் கலைக்கிறதுக்கு உள்ள சாத்தியங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி நாடாளுமன்றம் கலைக்குமா கலைக்காதா அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் பிரதமர் சொன்னதை வச்சு பார்க்கும்போதும் மற்ற சில டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, இப்போதைக்கு நாடாளுமன்றம் கலைக்கிற மாதிரி உள்ள அறிகுறி இல்லை. அநேகமாக இந்த வருஷ கடைசியாக இருக்கலாம், இல்லை அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம். அரசியலில் அடுத்ததாக என்ன நடைபெறும் என்பதை யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாது. எனவே கட்சியின் அனைத்து நிலை தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். பேரா மாநில சட்டமன்றம் விரைவில் கலைக்கப்படும் என்ற எந்த அறிகுறியும் தற்போது இல்லை. இருப்பினும் தேர்தல் எப்போது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் வகையில் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என பேரா மாநில ஜாசேகா துணைத் தலைவருமான சிவகுமார் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.